குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி இல்லை உடம்பு வலி கை கால் வலி இந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தைக்கு 6 மாதம் இருக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பேசக்கூடாது, அதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி இல்லை உடம்பு வலி கை கால் வலி இந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்டைம்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கூட காரணமாக இருக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தைக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஆனால் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கிற டாக்டர் எல்லாமே பார்த்துட்டு, இல்லை சார் வயிற்று வலிக்கான காரணம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, ஸ்கேன் எல்லாமே பண்ணி பார்த்தியாச்சு, பட் இருந்தாலும் வந்து குழந்தை வயிற்று வலின்னு சொல்லுது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை வந்து நார்மலாக வந்து நல்லா படிக்கலனா தான் ஸ்கூல் வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை, எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை. பட் இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து அடிக்கடி வயிற்று வலி வருது, இதனால் வந்து என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த குழந்தைகிட்ட வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது தான் தெரிஞ்சது, அவங்க பேரண்ட்ஸ் அதான் என்ன சொல்லலாம், அப்பா அம்மா அடிக்கடி வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை போடுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அடிச்சுக்கிறது கிடையாது. அடிக்கடி வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிறது, சில டைம் வந்து கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறது. ஒய்ஃப் ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவங்க அம்மா அந்த குழந்தைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுற சில விஷயங்கள் பிடிக்கல. ஸோ அதனால் அடிக்கடி அவங்க பாஸ்ட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட்னால இதை தாங்கிக்க முடியல, அடிக்கடி அவரும் கத்திக்கிட்டு போயிடுறாரு. சம்டைம்ஸ் வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி குழந்தை பார்த்து குழந்தை வந்துட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல. இப்படி அடிக்கடி சொன்னாலுமே வந்து வீட்டில் யாருமே கேட்காம இந்த பிஹேவியர் வந்து போயிட்டே இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இது வந்துட்டு மன உளைச்சல் நிறைய ஏற்பட்டு, குழந்தைக்கு வந்து இது என்னன்னா வந்து குழந்தை வேணுன்ட்டே பண்ணுறது கிடையாது, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு வந்துட்டு அவங்களோட சிம்டம் வந்துட்டு அவங்க உணர்றது உண்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேரண்ட்டோட பிஹேவியர் தான். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்களா யார் இருக்காங்களா பார்க்காம டக்குன்னு நம்ம வெளிப்படுத்திட்டு போயிடுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் உண்டாக ஆரம்பிக்கும். ஒருவேளை நம்மளால தான் வந்துட்டு பேரண்ட்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ, நம்ம இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ, நம்ம தான் முக்கியமான காரணமாக இருப்போமோன்ற அளவுக்கு வந்துட்டு குழந்தைகள் வந்து திங்கிங் போயிடும். ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு 6 மாதம் இருக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பேசக்கூடாது, அதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம அதை பண்ணால் அதுவே வந்துட்டு குழந்தையோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி பேரண்டல் கான்ஃப்ளிக்ட் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குன்னா, அதாவது சின்ன வயசில் குழந்தைங்க நிறைய இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இல்லை டிப்ரெஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ என்றைக்குமே உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனையை உடனே தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையை குழந்தைகளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையை வந்து கொஞ்ச நாள் ஹோல்டில் வச்சுட்டு குழந்தை தூங்கிட்ட பிறகோ இல்லை குழந்தை இல்லாத சமயத்தில் அதை பற்றி வந்து ப்ரொடக்டிவாக வந்து நீங்கள் பேசுறது தான் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்படி பேசாமல் குழந்தைங்க முன்னாடி பேசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மென்டல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்குமே பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சொல்யூஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். பட் ஆனால் என்ன சொல்லணும், ஒரு ப்ராப்ளம் நோக்கியே வந்து நீ இப்படி பண்ண, நீ இந்த மாதிரி செஞ்ச, உன்னால தான் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படி பேசுறதை விட்டுட்டு, இதுக்கு இப்போ ஓகே நமக்கு ப்ராப்ளம் அடிக்கடி வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நோக்கி போகும்போது வந்து கரெக்டாக இருக்கும். அதே குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து பொலைட்டாக பேச வேண்டியது ரொம்ப அவசியம். இன்கேஸ் நீங்கள் கத்தி பேசுறீங்கன்னா குழந்தைங்களும் அந்த பிஹேவியர், ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோயின். ஸோ அவங்க என்னன்னா வந்துட்டு அதே பிஹேவியர் தான் அவங்க கடைபிடிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கத்தி மற்றவங்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, நிறைய டென்ஷன் ஆவாங்க. சம்டைம்ஸ் வந்து அப்யூசிவாக ரொம்ப அடிக்கிற மாதிரியோ இல்லை கத்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே பிஹேவியரை குழந்தை வந்து ஸ்கூலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்நாள் முழுக்கும் வந்துட்டு இந்த பிஹேவியர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு முன்னாடி உங்களுடைய கோவத்தை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப சூப்பர் கூலாக இருந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வளர்றது வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய பிஹேவியர் டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிக்கிறத வந்து நீங்கள் குழந்தைங்கிட்ட பார்க்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப கவனமாக நடந்துக்குங்க.